Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا فقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கண்ணியமிக்க அடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சூரியன் உதிக்கும் நாள்களிலேயே சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமை ஜும்மா தினத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த அழகிய தருணத்தில எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் குடும்பத்தாரின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த சத்திய சஹாபாக்கள் மீதும் ஏனைய முஸ்லிம்கள் மீதும் நம் மீதும் என்றென்று நின்று நிலவட்டமாக என்று பிரார்த்தித்து இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும்
நன்மையான கூலிகளும் தீமையான கூலிகளும் வழங்கப்படும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த வகையில் எந்த முஸ்லிம் நன்மையான கூலிகளுக்காக போட்டி போடுகிறாரோ நாளை மறுமையிலே அவருக்கு காலிதீன ஃபீஹா என்று சொல்லக்கூடிய நிரந்தரமான சொர்க்கம் இருக்கிறது. யார் தீமையான கூலிகளுக்கு போட்டி போடுகிறாரோ நார் என்று சொல்லக்கூடிய நரக நெருப்பு இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். அந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 எச்சரிக்கைகளை நமக்கு வழங்குகிறார்கள். திருமறை குர்ஆன் ஒரு அழகிய அறிவுரை வழங்குகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, மன் தஸப்பஹ பி கௌமி ஃபஹுவ மின்ஹும், யார் பிற சமூகத்திற்கு ஒப்பாக நடப்பாரோ அவர் அவர்களை சார்ந்தவர் என்ற ஒரு எச்சரிக்கையை சொல்றாங்க. அது இல்லாம ஹதீஸ்கள்ல நம்ம பார்க்கிறோம், எதை நாம பின்பற்ற வேண்டும், எதை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது, ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா, மார்க்கத்தில் எதுவெல்லாம் புதிதாக உருவாக்கப்படுகிறதோ அது எல்லாம் புதியவை. வகுல்ல நௌதத்தின் பிதஆ வகுல்ல பிதுவத்தின் லலாலா வகுல்ல லலாலத்தின் ஃபின்னார். அந்த புதியவைகள் எல்லாமே பிதுவத்தாகும், எல்லா பிதுவத்தும் வழிகேடாகும், எல்லா வழிகேடும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற 2 கடுமையான எச்சரிக்கையை நபிகள் நாயகம் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். முதல் எச்சரிக்கை, யார் பிற சமூகத்திற்கு ஒப்பாக ஆகிவிட்டாரோ, பிற சமூகத்திற்கு ஒப்பாக நடந்து கொள்கிறாரோ அவர்களை சேர்ந்தவர்கள். என்ன அர்த்தம்? முஸ்லீம்களை நீ இல்ல, நீங்கள் முஸ்லீமாக கருதப்பட மாட்டீங்க. நீங்கள் இறந்து போய் உங்களுடைய ஜனாசா அடக்கம் செய்யும் பொழுது பெயர் முஸ்லீமாக இருக்கும், நீங்கள் முஸ்லீமாக இறைவன்கிட்ட கருதப்பட மாட்டீங்க. இது ஒரு எச்சரிக்கை. அப்ப நீங்க எவ்வளவு அமல்கள் செஞ்சால் நன்மை செஞ்சாலும் பிற சமூகத்திற்கு ஒப்பா நடந்து விட்டால் இந்த முஸ்லீம் என்ற அந்த வாதம், முஸ்லீம் கூலிகள் உங்களுக்கு அடிபட்டு போயிடும். 2வது, மார்க்கத்துல புதிதாக ஒன்றை உருவாக்கி வைத்து விட்டு அந்த புதியவர்களுக்கெல்லாம் நீங்கள் வக்காலத்து வாங்கி அதை பின்பற்றி கொண்டு அதை நன்மை என்று நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும் அல்லது தீமை என்று தெரிந்தும் அதை ஆதரித்துக் கொண்டிருந்தாலும் அது எங்க போய் சேர்க்கும் சொன்னா எல்லா இந்த விருவத்தும் வழிகேடும் நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும் என்ற 2 கடுமையான எச்சரிக்கைகளை நபிகள் நாயகம் கொடுக்கிறாங்க. இந்த எச்சரிக்கைகளை தெரிந்த இஸ்லாமிய சமுதாயம் இன்னும் இந்த தீமைக்கான கூலின்னு சொல்றோம்ல, அந்த தீமைக்கான கூலியிலேயே இருக்கிறது. அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு, இன்னொரு 3 தினங்கள், இன்னைக்கு 27 தேதி டிசம்பர் மாதம், 31ஆம் தேதி இரவு 10 மணிக்கு மேல 11 மணிக்கு மேல டிசம்பர் 31ல என்னென்னவெல்லாம் கூத்துக்கள் நடைபெறுகிறது. புத்தாண்டு கொண்டாட்டம் என்ற பெயரில, புத்தாண்டு ஆரம்பிக்கிறது என்ற பெயரில, ஜனவரி 1 என்ற பெயரில, நியூ இயர் என்ற பெயரில அந்த டிசம்பர் 31 ஆரம்பிக்கிற அந்த கேளிக்கையில் கூத்துகள், கும்மாளங்கள், ஆண் பெண்கள் ஒன்றா கலந்து எல்லா விதமான அனாச்சாரத்தையும் அரங்கேற்றுவது பிரமத கலாச்சாரத்துல உள்ளது. ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்களும் அதை விரும்பி செய்கிறார்கள். அந்த தீமைக்கான கூலிக்கு போட்டி போடுகிறார்கள். ஹாப்பி நியூ இயர் என்ற வாசகத்தை அந்த டிசம்பர் 31 நைட்டு ஜனவரி 1 அந்த ஸ்டேட்டஸாக வைக்காத முஸ்லிம்கள் குறைவு என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு சமூக வலைதளங்கள்ல இஸ்லாமிய சமுதாயம் மார்க்கத்தை அறியாமல் பின்பற்றி செய்து கொண்டிருக்கிறது. ஹாப்பி நியூ இயர், புத்தாண்டு வாழ்த்து, கிறிஸ்துமஸ் வாழ்த்து, தீபாவளி வாழ்த்து, முஹர்ரம் மாத வாழ்த்து, ஜும்மா முபாரக் வாழ்த்து, இப்படி எல்லாம் வாழ்த்துக்களை மக்கள் பரப்புறாங்கல்ல. இந்த வாழ்த்துக்கள் இஸ்லாத்துல கூடுமா? புத்தாண்டு ஹாப்பி நியூ இயர் சொல்றது பாவமாவாய்? புத்தாண்டு ஹாப்பி நியூ இயர் என்ற அந்த கொண்டாடத்துல நான் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறது குற்றமாவாய் அப்படின்னு நீங்க கேட்கலாம். எந்த ஒரு கொண்டாட்டமாக இருந்தாலும், எந்த ஒரு விழாவாக இருந்தாலும்
எல்லாத்திற்கும் நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் சொல்றாங்க, மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் வர்றாங்க. மதீனாவுக்கு அந்த மக்களை பார்க்கும் பொழுது 2 நாளை தேர்வு செய்து அந்த மக்கள் கொண்டாட்டத்துக்கு நாளாக பின்பற்றாங்க. கொண்டாட்டத்துக்குரிய நாளா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம்ல, ஹேப்பி நியூ இயர், எல்லா நிகழ்ச்சியும் பார்க்கிறோம்ல, எல்லா திருவிழாக்களும் அது மாதிரி கொண்டாடுறாங்க. நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, எதற்காக கொண்டாடுறாங்க இந்த விழாவை? யாரு? மதீனாவாசிகள். அவங்க சொல்றாங்க, இது பழமை காலத்துல இருந்து, அறியாமை காலம், ஜாஹிலியா காலத்துல இருந்து இருக்கிறது. என்ன காரணம் என்று தெரியாமல் நாங்கள் கொண்டாடுகிறோம், விளையாட்டு போட்டு நடத்துவோம், எல்லாமே செய்வோம் என்று அந்த மக்கள் கூறுறாங்க. நாம நீங்க சொல்றோம்ல, அது கிறிஸ்துமஸ் அவங்க பண்டிகை தான், இருந்தாலும் வாழ்த்து தெரிவிக்கணும். நியூ இயர் வேறு மத கலாச்சாரம் தான், இருந்தாலும் வாழ்த்து தெரிவிக்கிற தப்பு என்ன இருக்கு? நாம இன்றைக்கு அந்த மக்களோடு சேர்ந்து இணக்கமா வாழ வேண்டாமா? அந்த மக்களோடு ஒன்றா கலந்து நாம் இருக்கிறது இல்லையா என்றெல்லாம் கேள்வி எழுப்புவார்கள். உண்மையிலே இதை பிற மதத்தை குறை சொல்வதல்ல, பிற மதங்களை அந்நியப்படுத்துவது அல்ல, பிற மத மக்களோடு நீங்கள் ஒன்றா கலக்க வேண்டாம் என்று சொல்வது அல்ல. பிற மத மக்களை, அவங்களுடைய வழிபாடுகளை, அவங்களுடைய நம்பிக்கைகளை இஸ்லாம் மதிக்க சொல்கிறது. அவங்களுடைய உணர்வுகளை கருத்தில் கொள்ளுங்கள் சொல்லுது. ஆனால் கலாச்சாரம், வணக்க வழிபாடு என்று வரும் பொழுது அதையில் நீங்கள் மூழ்கி விடாதீர்கள், உங்கள் வணக்கமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய இந்த உலக வாழ்க்கையில அதுவும் உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியே சொல்றாங்க, அறியாமை காலத்தில் உள்ள இந்த விளையாட்டுகளை, இந்த விழாக்கள் ரெண்டையுமே பார்த்து விட்டு நபியை சொல்லி காட்டுறாங்க அந்த மக்களுக்கு. இன்னல்லாஹ, அல்லாஹ் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கான்? இதுல ஒரு சிறப்பு வைத்திருக்கான். இன்னல்லாஹ கது அபுதாலக்கும் பிஹிமா ஹைரன், அல்லாஹ் உங்களுக்கு இந்த 2 நாளை விட சிறந்த நாளை, ஹைரன் சிறந்த நாளை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறான். அது எது தெரியுமா? மின்ஹுமா, அது எவை தெரியுமா? யௌமல் அல்ஹா, ஈதுல் அல்ஹா, ஹஜ் பெருநாள். யௌமல் அல்ஹா, அந்த அல்ஹாவுடைய ஈதுடைய நாள். அடுத்து யௌமல் ஃபித்ரி, ஃபித்ராக்குரிய ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய நோன்பு பெருநாள். அறியாமை காலத்தில் உள்ள 2 நாட்களை விழாவா நீ கொண்டாடுறீங்கல்ல, அதை விட அல்லாஹ் உங்களுக்கு ஹைரம் மின்ஹும், சிறந்ததை உங்களுக்கு வைத்திருக்கிறான். யௌமல் அல்ஹா வ யௌமல் ஃபித்ரி, ஹஜ் பெருநாள், நோன்பு பெருநாள் உங்களுக்கு சிறந்த நாளா கொண்டாடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஆணித்தரமா சொன்னார்கள். முதல்ல இந்த பிரமத கலாச்சாரம் என்று சொல்றோம்ல, பிரமத கலாச்சாரத்திற்கு, விழாக்களுக்கு வாழ்த்து சொல்றோம்ல, அது ஒரு நட்பு ரீதி பாய். அது இந்த நேரத்துக்கு தேவை. சில பேர் இன்னும் மேல் போய் இந்தியாவுல முஸ்லிம்கள் வாழ்வதற்கு இதையெல்லாம் சொல்லித்தான் வாழ வேண்டியிருக்கிறது. அரசியல் கட்சிகள்ல முஸ்லிம்கள் இருப்பாங்க. என்னங்க இது பிரமத கலாச்சாரத்துக்கு பேனர் அடித்து வாழ்த்து தெரிவிக்கிறீங்களா? ஸ்வீட்டை கொடுத்து நீங்களே கொண்டாடுறீங்களே, கட்சி அலுவலகம் அந்த நாள் விழாக்குளமா இருக்கிறது கேட்டா இதுவெல்லாம் அரசியல் தந்திரம். இந்தியாவில முஸ்லீம் வாழ்வதாக இருந்தா இதையெல்லாம் கடைபிடிச்சுதாப்பா வாழணும் என்றெல்லாம் சாக்கு போக்கு சொல்கிறார்கள். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்க, மதீனாவுல உள்ள முஸ்லீம் மக்கள் தான், வேற யாரும் இந்து மக்கள் அல்ல, கிறிஸ்தவ மக்கள் அல்ல, யூதி மக்கள் அல்ல, முஸ்லீம் மக்கள் தான் அறியாமை கால கொண்டாடத்தை கொண்டாடும் பொழுது ஹஜ் பெருநாள், நோன்பு பெருநாள் தான் கொண்டாடக்கூடிய நாள். மற்ற நாள் கொண்டாடும் நாள் கிடையாது, விழாக்கான நாள் கிடையாது என்பதை தெல்ல தெளிவா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. முதல்ல பிரமத கலாச்சாரம் என்பது மார்க்கத்துல அடிபட்டு போகக்கூடியது, இல்லாத ஒன்று. முஸ்லீமாக நீங்க ஆக மாட்டீங்க, அவர்களை சேர்ந்தவர் என்று ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது அது மார்க்க ரீதியில தவறு என்று புரிஞ்சுக்கிட்டோம். அதுல எந்த சாக்கு போக்கோ, அதுல மத நல்லிணக்கமோ அல்லது இணக்கமோ அரசியல் தந்திரமோ சமூகத்திற்கு சமுதாயத்திற்கு நன்மையோ ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் ரசூலும் தடுத்த பிறகு அதுல போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, காரணம் காரியங்களை சொல்லி உலக ஆதாயத்திற்காக, தன் ஆதாயத்திற்காக வாதம் செய்யக்கூடாது. இது ஒன்னா. 2வது எடுத்துக்கிறங்க, இந்த மார்க்க அடிப்படை இல்லாம இது உலக காரியத்திலேயே உண்மையிலேயே அறிவு உள்ளவர்கள் செய்யக்கூடியதா? இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் என்பது, ஹேப்பி நியூ இயர் என்பது
இந்த காவலர் தினம், கருப்பு கொள்ளையர் தினம் பிப்ரவரி 14 என்பது இன்னும் பல விழாக்கள்ல வெடி வெடிப்பது, மது அருந்துவது, போதையை உட்கொள்வது, ஆணும் பெண்ணும் கலாச்சார சீர்கேட்டுல விடிய விடிய கூத்து கும்மாளம் அடிப்பது, இதுவெல்லாம் அறிவுள்ள மனிதர்கள் செய்யக்கூடிய செயலான்னு யோசிச்சு பாருங்க. உலகத்துல பகுத்தறிவுள்ள எந்த மனிதனும் இதை சிந்திப்பானா? ஒரு வருடம் முடிந்து இன்னொரு இடம் ஆரம்பிக்கிற என்ன அர்த்தம்? ஒரு வருடம் முடிந்து அடுத்த வருடம்னா ஒரு வயசு நமக்கு இல்லாமல் ஆகிவிட்டுன்னு அர்த்தம். அல்லாஹ் திருமறைக்கான சொல்லும் பொழுது, மரணத்தை நீங்கள் வேண்டு ஓடிக்கொண்டிருக்கிற மரணத்தை கண்டு அந்த மரணம் எப்படி தெரியுமா இருக்கிறது? உங்களை சந்திக்க காத்துக் கொண்டிருக்கிறது. நீங்க என்ன செய்யல? பின்னாடி துரத்தி வரல மரணம், முன்னாடி சந்திக்க நிற்குது. அதனுடைய அறிகுறி தான் வருஷம் கலப்பது, நாள் கடப்பது. 10 வயசு பையன் 50 வயசு ஆறு வரைக்கும் நாள் கடக்கலையா? வயதிகம் வரலையா? முதுமை வரலையா? அப்பா 50 வந்துருச்சு, இந்த நாளை வெடிவெடிச்சு கேக் வெட்டி கொண்டாடணும்னா இன்னும் ஆரோக்கியம் கிடைக்கும், இன்னும் வயசு முதுமை இளமை திரும்பும். சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா ஏத்துக்கிறீங்களா? 50 ஆயிடுச்சுன்னா 51 ஆறதுக்குள்ள நம்ம நன்மை செய்யணும். மூக்கு வரப்போது, படுத்த படுக்கையாக போறோம், எலும்புகள் தேய்மான ஆயிரம், முடி நரைத்து விடும். புள்ள குட்டி என்ன பண்ண போகுது? நம்ம மூத்தா போறோம் கவலை தானே வரும். அதுல எங்க அந்த பிறந்த நாள்ல கேக்கு வெட்டுறது, அதை வெடிவெடிச்சு கொண்டாடுறது, அதை பேனர் அடிச்சு வாழ்த்து தெரிவிப்பது, ஒரு வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் ஆரம்பிச்சா நம்ம மோப்பா போறப்பா கபூருக்குரிய தேடிக்கிட்டு இருக்கிறோம் அர்த்தம். அந்த வயதிய காலத்துல நெருங்க நெருங்க கொண்டாட்டங்களை கொண்டாடுகிறோமே, பிறந்த நாள், பர்த்டே ஃபங்க்ஷன், ஹேப்பி பர்த்டே, கேக்கு வெட்டி கொண்டாடுங்க. சில மார்க் அறிஞர் கூட 10 ரூபா கொடுக்குறாங்க. கொஞ்ச நாள் நல்லா இருந்தாங்க, திரும்ப வேலைகளை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. கேக் வெட்டி தங்களவு நீங்க என்ன செய்யலாம், அதை நீங்க தாராளமா கேக் வெட்டி கொண்டாடலாம். அதெல்லாம் மார்க் கிரவுண்ட்ல தப்புன்னு எப்படி சொல்லுவீங்க அப்படி எல்லாம் வாதம் வைக்கிறாங்க. வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் ஆரம்பிச்சா, ஒரு நாள் முடிஞ்சு அடுத்த நாள் ஆரம்பிச்சா அவன் வயது கழிந்து கொண்டிருக்கிறது, முதுமை தேடிக்கொண்டிருக்கிறது. உனக்கு சொல்லுவாங்களே, வீடு போகும்போது காடு வாவான்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி கதை. வீடு போகும்போது காடு வா காணங்கிறது கபூர் கூப்புன்னு அர்த்தம், மன்னரை கூப்புன்னு அர்த்தம், மோத்த நெருங்குன்னு அர்த்தம். அதை எந்த பகுத்தறிவானும் கேட்க வெட்டி நீவியரை பிறந்த நாள் என்று கொண்டாடானா அவரை விட முட்டாள் யார் இருக்கிறா? நீ உலகமே அதை கொண்டாடுகிறது. அந்த அந்த இதோட முடிஞ்சிருச்சா? இல்ல. அந்த நாள்ல விழாக்கள், பார்ட்டிகள், நைட் கிளப்புகள்ல உயர்தர மதுக்கள், நட்சத்திர ஹோட்டல்கள ரூம் புக்கிங்கள், ஆணும் பெண்ணும் கலந்து எதையும் செய்யலாம். நாடு சட்டம் போட்டுருச்சு, அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் எந்த ரூம்ல எங்கேயும் தங்கலாம், பிடிக்கவா மாட்டோம். பிடிச்சாலும் கேஸும் கிடையாது. விபச்சார குற்றமா சொல்றாங்கல்ல, 2 பேர் சம்மதமா, மைனர் பெண்ணுக்கே ஓகே என்று சொன்னால் வழக்கு கிடையாது என்று நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்குங்க. இந்தியாவுல 18 வயசு கீழே உள்ள பெண்ணு ஒரு திருமணம் ஆகாத ஆணோடு இருந்தாங்கன்னு சொன்னா அந்த பெண்ணு சம்மதம் என்று தெரிவித்து விட்டால் கேஸ் வழக்குல மூடிட்டு போயிரு. எவ்வளவு தீமைக்கு துணை போகக்கூடிய சட்டம்னு பாருங்க. அந்த கொண்டாட்டம் கேளிக்கையில டிசம்பர் 31 விற்கக்கூடிய மதுவுடைய எண்ணிக்கை எவ்வளவு, எத்தனை கோடிகள். அந்த மதுவை குடுத்துக்கிட்டு அவன் வீட்டுக்கு போறானா, காட்டுக்கு போறானா, ஆஸ்பத்திரிக்கு போறானா, இல்ல மார்ச்சுவரிக்கு போறான்னு யாருக்கு தெரியும்? சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி சென்னையில விடிய விடிய பார்ட்டி, 24 வயசு 2 இளைஞர்கள், ஐடி துறையில நல்ல சம்பளமான இளைஞர்கள். பெற்றோர் கவனிங்க, உங்க பிள்ளைகளை வளர்க்குறீங்களே, பெற்று நீங்க ஆளாக்குறீங்களே, படிக்க வைக்கிறீங்களே, நல்ல உத்தியோகத்தை வாங்கி கொடுக்குறீங்களே, குடும்பம் குட்டி என்றவன் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை பெற்று வளர்க்கக்கூடிய பெற்றோர்களே, இந்த கலாச்சார சமூக சீர்கேடை ஆரம்பிக்கிற இந்த பிரமத கொண்டாட்டங்களை நீங்கள் ஊக்குவித்தால், ஆதரவு கொடுத்தால், அதெல்லாம் ஒரு சோசியல் என்விரான்மெண்ட்ல உள்ளது. எல்லாரும் செய்யறாங்கல்ல, எப்படி நம்ம தடுக்க முடியும்? நம்ம பிரிச்சா காட்டுறது. இப்படி எல்லாம் நீங்கள் சாக்கு போக்கு சொல்லி அந்த பிள்ளைகளை அனுமதித்தால் 2 24 வயது இளைஞர்கள் பார்க்கிற வாட்ட சாட்டமாக இருக்கிறார்கள், திருமணமாகவில்லை, விடிய விடிய இரவு பார்ட்டி, குடி, மது. 4 மணிக்கு ரோட்ல இறச்சான், பைக்ல வேகமா 2 பேர் போறான், திரும்ப மது வாங்குறதுக்கு. மது முடிஞ்சிருச்சு, திரும்ப மது வாங்கிட்டு வர்றா. ஒரு மெரிடியன் சென்டர் இருக்கு பாருங்க, 2 ரோட்டுக்கு இடையில, அதுல போய் கொடுக்குறான். கொடுத்த வேகத்தில் 2 பேர் தூக்கி எரியப்பட்டு
அந்த சம்பவ இடத்திலேயே 24 வயது 2 பேரும் காட்டு. அது சோகமான தெரியுமா, ஒருத்தருக்கு தலையே துண்டா போயிடுச்சு. பைக்கை போய் மோதினதுல 2 பேர் குடி போத எதுவுமே கண்ணு மூணு தெரியல. மோதினதுல அவன் ஆக்சிடென்ட் ஆகி மௌத்தா போறான். 2 பேர் ஒருத்தருக்கு தலையே துண்டாகுது. இதுதான் நீங்க 31 பாட்டுல எதிர்பார்க்கலாம், மாட்டுக்கருத்து இல்ல. சில வருடங்களுக்கு முன்னால் சென்னையில ஒரு ஹோட்டல்ல, நட்சத்திர ஹோட்டல்ல இதே நியூ இயர் பார்ட்டி, ஸ்விம்மிங் பூல் கீழே இருக்குது, மேல மேல அமைக்கிறான். அந்த மேல எத்தனை பேர் ஏறணுங்கிறது எந்த கணக்கு இல்ல. ஆம்பளை பொம்பளை பாட்ட போட்டு குட்டாட்டம் ஆடுறது, குதிக்கிறது எல்லாம் நடக்குது. ஒரு கட்டத்துல அந்த ஸ்விம்மிங் பூல்ல போட்ட மேடை உடைந்து விழுந்து மரணம், காயம், கால் முறிவு, கை முறிவு. எங்க ஒரு கொண்டாட்டம், அறிவுள்ள எந்த மனுஷனு கொண்டாட்டம் ஒரு மனுஷனுக்கு நன்மையை தருமா தீமையை தருமா? நீங்க சொல்லுங்க. நான் ஹஜ்ஜுக்கு நாள் கொண்டாடுறேன், நோன்பு நாள் கொண்டாடுறேன். இந்த ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய ஏழைகளுக்கு உணவளிப்பதற்காக ஒரு பெருநாளா சந்தோஷமா கொண்டாடுறேன். என்னோட சேர்த்து ஏழை கொண்டாடுறானே. ஈதுல் அல்ஹா கொண்டாடுறேன், என்னோட சேர்த்து ஏழைகள் கொண்டாடுறாங்க. தர்ம நாள், அது தர்ம திருநாள். அந்த கொண்டாட்டங்களுக்கு அறிவு இருக்கிறது. நம்மளுக்கு மார்க்க அடிப்படையில ஒவ்வொரு இறை நம்பிக்கையுள்ள மக்களுக்கும் அதுல நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நியூ இயர் கொண்டாட்டங்கள் இந்த சீர்கேடு தான் நீங்க எடுத்துக்கிறீங்களா? இந்த சீர்கேடு தான் மனுஷன் நன்மை பார்க்குமா? இந்த சீர்கேடு தான் உங்களுக்கு சிறந்ததா? இதுதான் சந்தோஷம், இதுதான் ஃபேஷன், இதுதான் ட்ரெண்ட் என்று நீங்கள் போய்கொண்டிருந்தால் மதுவுக்கும் போதைக்கும் மாதவுக்கும் அடிமையாகி வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கொண்டாட்டம் கொண்டாட்டம் என்று நீங்கள் எதையெல்லாம் கொண்டாட்டம் எடுக்கிறீங்களோ அங்கே கண்டிப்பா மது இருக்கிறது, போதை இருக்கிறது, அந்நிய பெண்களுடைய அனைத்து விஷயங்களும் அனுமதிக்கப்படுகிறது. இன்னும் ரொம்ப மோசமா சொல்லுவாங்க, இன்றைக்கு மது விற்பது அந்த அளவிற்கு ஆணுரை விற்கப்படும். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு தலைநகரங்களையும் எங்கேதான் நடக்குதோ அங்கேதான் இதுவும் சேர்த்து வைக்கப்படும். இது என்ன கொண்டாட்டம்? அது ஒரு மனிதனுக்கு நன்மையை தராம தீமையையும் கேட்டையும் வாழ்க்கை இழக்கக்கூடிய அந்த உயிரிழப்பையும் தரக்கூடியது கொண்டாட்டமா அது திண்டாட்டமா? புத்தாண்டு கொண்டாட்டம், காலையில கொண்டாட்டம், இன்னும் என்னென்ன கொண்டாட்டம் வருகிறதோ ஹஜ்ஜி பெருநாள், நோன்பு பெருநாள் தவிர ஒரு முஸ்லிமுக்கு வேற கொண்டாட்டம் இல்லை. நபிகள் சொல்லி காட்டுறாங்க. எந்த அளவுக்கு சொல்லி காட்டுறாங்கன்னு சொன்னா, ஒரு காலம் வரும், அந்த காலத்துல நீங்க எப்படிப்பட்ட மக்களா மாறுவீங்கன்னு சொன்னா, நீங்கள் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவருடைய அங்குலம் அங்குலமாக பின்பற்ற ஆரம்பிப்பீர்கள் கலாச்சாரத்தை. உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த யூத கிறிஸ்தவருடைய கலாச்சாரத்தை, அந்த வழிபாடுகளை, அந்த அனைத்து செயல்பாடையும் அங்குலம் அங்குலமாக பின்பற்றுவீர்கள். மூலம் மூலமாக நீங்கள் பின்பற்றுவீர்கள். எந்த அளவுக்கு சொன்னால், ஹத்தா லவ் சலக்கும் ஜோரன் லபி சலக்கத்தும், எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் உடம்பு கொன்று நுழைந்தாலும் கூட நீங்கள் உடம்பு கொன்று நுழைய ஆசைப்படுவீர்கள். உடம்பு ஒரு சின்ன ஒரு பிராணி, அதுல மனுஷனை நுழைய முடியாத கொண்டுக்குள்ள அவர்கள் நுழைந்தாலும் நீங்கள் நுழைய ஆசைப்படுவீர்கள். சஹாபாக்கள் ஆச்சரியமா கேட்கிறாங்க, யாரு? இறை நம்பிக்கையில உச்சத்துல உள்ளவங்க, இறையச்சம் நமக்கு முன்னோடியா உள்ளவங்க. குல்னா யா ரசூலுல்லாஹி யஹூத வன் நஸாரா, நீங்க சொல்வதெல்லாம் யஹூதிகளையும் கிறிஸ்தவர்களையுமா? அவர்களே நாங்கள் பின்பற்ற போகிறோம். அவருடைய கலாச்சாரத்தை நாங்கள் ஜானுக்கு மோத்துக்கு மூலம் உடம்பு பொந்தலுக்கு பின்பற்ற போகிறோம். நபிகள் கால சொன்னார்கள், ஃபமன், வேற யாரைப்பா? வேற யாரை பின்பற்ற போறீங்க? யஹூதிகளின் நஸாரக்களின் தான் நீங்கள் ஜானுக்கு ஜான முகத்துக்கு பின்பற்றுங்கள். யூத கலாச்சாரமான இந்த ஹேப்பி நியூ இயர் கிறிஸ்தவ கலாச்சாரம், லவ்வர்ஸ் டே, ஏப்ரல் வரக்கூடிய ஏப்ரல் ஃபூல், இப்படி எல்லா கலாச்சாரத்தையும் கொண்டாட்டம் எடுத்து பாருங்களேன், அனைத்துமே அந்நிய கலாச்சாரம், பிரமத கலாச்சாரம். முஸ்லிம்களுக்கு அதுக்கு எந்த சம்மதம் இல்லை. நபிகள் நாம் எச்சரிக்கிறார்கள், அப்படிப்பட்ட நிலைக்கு யூதர்களின் கிறிஸ்தவர்களை பின்பற்றி நீங்கள் கொண்டாட்டங்களை கொண்டாடினால் நன்றாக விலகிக் கொள்ளுங்கள். அந்த கொண்டாட்டங்கள் நாளை நரகத்திற்கு போட்டி போடக்கூடிய தீமைக்கான கூலியாக அமையும். இங்கு உள்ள இளைஞர்கள், இளைஞர்கள், பெற்றோர்கள் இதை சிந்தித்து பாருங்க.
மாற்று மத கலாச்சாரம், பிற மத கலாச்சாரம் என்று பேசுகிறோமே, நபியல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்களே, நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். குறைஞ்சபட்சம் நீங்க என்ன செய்யுங்க, இந்த வருஷமாவது இந்த ஹேப்பி நியூ இயர் என்ற போஸ்டை யாரும் போடாதீங்க பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல. நீ கேட்கலாம், அப்படி அந்த பேஸ்புக் வாட்ஸ்அப்ல போடுறதுனால எங்களுக்கு கெட்டதா பாய், தீமையா பாய்? தீமைய ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நன்மைக்கு வழிகாட்டக்கூடிய நன்மை எழுதப்படும், தீமைக்கு வழிகாட்டுறான் பாருங்க, துணை போடாம பாருங்க, அவனுக்கும் தீமையில பங்கு எழுதப்படும். அதுல மாற்று கருத்தே இல்லை. நீங்க வைக்கிற ஹேப்பி நியூ இயர்ல, நீங்க வைக்கிற வாழ்த்துக்கள்ல அந்த மக்களுக்கு ஊக்குவிக்கமாக நீங்கள் ஆதரிப்பதாக ஆகிவிட்டால் அந்த தீமையில வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸுக்காக பாவம் எழுதப்படும், பேஸ்புக் பதிவுக்காக உங்களுக்கு பாவம் எழுதப்படும். அதை யார் தடுக்கிறார்களோ, அதை யார் விலகிக் கொள்கிறார்களோ, அதுக்கு பிரச்சாரம் பண்றாங்களோ அவர்களுக்கு தான் அந்த நன்மைக்கான கூலி என்று சொன்னமே. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவா சொல்லி காட்டான், ஒத்தாவனோ அலல் பிர்ரி வத்தக்வா, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் எதற்காக உதவி கொள்ள வேண்டும், எதற்காக நீங்கள் போட்டி போட்டுக் கொள்ள வேண்டும்? நீங்கள் நன்மைக்காக, இறை அச்சத்திற்காக போட்டி போட்டுக் கொள்ளுங்கள். எதற்காக போட்டி போடாதீங்க? ஒலா தானோ அலல் இஸ்மி வல் உதுனி, பாவத்திற்கும் பகைமைக்கும் நீங்கள் நினைச்சாதீங்க, உதவி கொள்ளாதீர்கள், போட்டி கூடாதீர்கள் என்ற தெள்ள தெளிவான அல் மாயிதா அத்தியாயம் 5 2வது வசனம் சொல்லி காட்டுகிறது. அப்ப அன்புள்ள சகோதரர்களே, பிரமத கலாச்சாரம் வாழ்த்து தெரிவிப்பது கூட முஸ்லிம்களுக்கு பாவமாக இருக்கிறது. இன்னும் சொல்லுவா இருந்தா உலகத்துல அதுக்கு எந்த நன்மை இல்லை. இன்னும் சொல்லுவாங்க, இந்த நியூ இயர்ல சிரிச்சுக்கிட்டே இருந்த நியூ இயர் பறக்கும் பொழுது என்ன அர்த்தம் தெரியுமா? 11:59 சிரிச்சுக்கிட்டே நீங்க கொண்டு போய் கறந்துட்டீங்கன்னா ஒரு வருஷம்ல சிரிச்சுட்டே இருப்பீங்களா? நன்மையே கிடைக்குமா? உங்களோட நம்பிக்கையை பாருங்க. அன்னைக்கு ஒரு நீங்க ஜாமா வாங்கினீங்கன்னா அது பழுகி பெரிய குட்டி போட்டோம், 4 வருஷம் நல்லா இருக்கும். இந்த ஜாவலம் தோஷியம் சொல்றோம்ல, எங்கெங்க கொண்டு போய் உங்களை விடுதல் பாருங்க. சிறுக்குல விட்டுரும், குஃபுர்ல விட்டுரும், நரக நெருப்பை விலக்கி வாங்கக்கூடிய செயலாக இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள், பிரமத கலாச்சாரங்கள், அதற்கு வாழ்த்து தெரிவிப்பது, ஸ்டேட்டஸ் வைப்பது, பதிவு போடுவது, இது அனைத்துமே இஸ்லாமிய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது. இதனால் நம்ம அடுத்தவருக்கு துன்பமோ எந்த தொந்தரவோ மனநோகளோ ஏற்படுத்தவில்லை. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அல்லாஹ் தூதரின் சொல்லி பின்பற்றக்கூடியதான் இஸ்லாமிய மார்க்கம். அந்த அடிப்படையில பிரமத காலத்தை தடுப்போம், நாம் முஸ்லிம் என்ற ரீதியிலே வாழ்ந்து மரணிப்போம் என்று கூறி இந்த முதல்ல நிறைவு செய்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பிரமத கலாச்சாரம் எல்லாம் இன்னும் மக்கள் மத்தியில இருக்கிறது. அதை தடுக்க வேண்டும், அது குறித்து நாம பேச வேண்டும், அதை ஜும்மாவிலே மக்கள் மத்தியில சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எல்லாம் இன்றளவும் பேசிக் கொண்டிருக்கிறோம். இது பல வருடங்களா, 2000 வருடங்களுக்கு மேலா இது கொண்டாடப்படுகிறது. இருந்தாலும் இன்னும் பேசக்கூடிய காரணம் முஸ்லிம் மக்களிடத்துல இந்த தீமைக்கான விபரீதம் போய் சேராமல் இருப்பதுதான். அந்த வகையில தான் இஸ்லாமுக்கு ஒரு சிறந்த ஒரு அழகிய வழிகாட்டுதலை, இஸ்லாமிய மக்களுக்கு வாழும் காலத்திலேயே நன்மைகள் அதிகமாக சம்பாதித்து மரணித்த பிறகும் நன்மைகள் பெருகிக் கொண்டு வரக்கூடிய சில காரியங்களை சொல்லி இருக்கிறது. அதுல மிக முக்கியமானது திருமறை குர்ஆன் அத்தௌபாவுல 71வது வசனம் 9:71 அல்லாஹ் சொல்லி காட்டான், ஒரு முஸ்லிம் எந்த வகையில ஒன்று சேரணும். இந்த கொண்டாட்டங்களுக்கு கேள்விகளுக்கு ஒன்னா சேர்றாங்கல்ல, அது நம்ம தவறுன்னு சொல்றோம்ல, ஆனா அதுக்கு மாற்றமா எதுல நீங்க ஒன்னா சேரணும், எதுல போட்டி போடணும், எதுல நட்பு கொள்ளணும் என்று சொன்னால் திருமறை குர்ஆன் பேசுகிறது, வல் மூமினூன வல் மூமினாத்தி, முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் பாவலமும் அவுலியாவும் பகலின், சிலரோடு என்ன செய்றாங்க, உற்ற நண்பர்களாக இருக்கிறார்கள். முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கொரு உற்ற நண்பர்களாக இருக்கிறார்கள். அவங்க எதுக்காக நண்பர்களா இருக்கிறாங்க, என்ன செய்யறாங்க? யஅமரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், நன்மை ஏவி தீமையை தடுக்கிறாங்க. பிரமத கலாச்சாரம் தீமை, அதை செய்யாத என்ற தடுக்கிறதை செய்யறாங்க. அல்லாஹ்வையும் தூதரை பின்பற்றும் நன்மை ஏவுறாங்க. அவர்கள் ஒரு ஆணும் பெண்ணும் முஸ்லிமானவர்கள் நட்பு கொள்ளக்கூடிய ஒரு நண்பர்கள் என்று குர்ஆன் பாராட்டுகிறது. அது மட்டுமா, அவர் என்ன செய்வாங்க, அனில் முன்கர், தீமையை தடுத்துப்பார்கள், தொழுகை நாட்டுவாங்க, ஜக்காத்தை கொடுப்பாங்க, அதற்கெல்லாம் மேலாக அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டவர்களாக வந்து விடுவார்கள். கூடாது என்றால் கூடாது,
கூடும் என்றால் கூடும் என்று சொல்றோமே அதில் கட்டுப்பட்டு வந்து விடுவார்கள். அவர்களுக்குத்தான் அல்லாஹ் சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவர்களுக்குத்தான் அல்லாஹ் அருள் புரிகிறான். இன்னல்லாஹ அசீசுல் ஹக்கீம், அல்லாஹ் மிகைத்தவன் நுண்ணறிவாளன். யாருக்கு அருள் இருக்கிறது, யாரு அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறாங்கன்னா நன்மைக்கு போட்டி போடக்கூடிய முஸ்லிம் பெண்கள், முஸ்லிம் ஆண்கள். முஸ்லிம் ஆண்களும் பெண்கள் நன்மை ஏவணும், தீமையை தடுக்கணும். அந்த வகையில தான் நாம நம்ம ஜமாத் சார்பாக, அறந்தாய் கிளை சார்பாக இன்றைக்கு இந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கிற பணியில முஸ்லிம் ஆண்களும் பெண்களும் அயராது ஈடுபட வேண்டும், தங்களுடைய வாழ்க்கையில ஒரு கடமையா எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில இன்று மாலை மகரிப் தொழுகைக்கு நமது பள்ளியில ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஆண் பெண் குழு தாவாவுடைய ஒருங்கிணைப்பு இருக்கிறது. யாரெல்லாம் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறோம், நான் அந்த முஸ்லிம்கள ஒருவன ஆகணும், நான் அல்லாஹ்வுடைய அருளை பெறணும், அல்லாஹ்வுடைய ரஹமத்துல நான் எப்போதும் இருக்கணும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்த மகரிபுடைய நேரத்துல உங்க நேரத்தை ஒதுக்கி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நிகழ்ச்சி நடக்கும். அதுல உங்களுக்கான சில செய்திகளை சொல்லுவோம். அதுல கலந்து கொண்டு என்ன செய்யுங்க, அதற்கான அனைத்து வித விஷயங்களையும் நன்மைக்கு போட்டிப்படுத்துகிறான்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அப்துல்லா மண்டபத்துல மாவட்டம் சார்பாக செயல் வீரர்கள் வீராங்கனை கூட்டம் இருக்கிறது. அதற்கும் இங்க உள்ள கொள்கை சகோதரர்கள், இந்த தாவா பண்ல உள்ளவங்க அந்த செவ்வாய்க்கிழமை உள்ள கூட்டத்துல அதிகமாக கலந்து கொள்ளுமாறு கிளையின் சார்பாக மாவட்டம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். வாஹிர் தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.